தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த நாள்ல ஏசப்பாரோட வார்த்தை கேட்கிறவங்க ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதிப்பார். இந்த வசனத்துக்குடைய கர்த்தர் உங்களை நடத்துவாரு. யோபு 5ஆம் அதிகாரம் 9வது வசனம் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிற தேவன். பாருங்க, இன்னைக்கு ஆண்டவரை நம்பினா உங்களால நினைச்சு கூட பார்க்க முடியாது. இந்த காரியம் நடக்குமா, இந்த விஷயம் இப்படி நடக்குமா, இப்படி கூட ஆண்டவர் செய்வாருன்னு சொல்லி நீங்களே அதிசயப்படத்தக்கதாக உங்களுக்கே துக்கம் கிடைக்கிறது போல ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஏன் சொன்னா நீங்க அவரை நம்பும் பொழுது அவர் நோக்கி பார்த்து ஏசப்பா நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு வார்த்தை சொன்னா அவரை நினைச்சா நீங்க யாரா இருந்தாலும் சரி ஏசப்பா உங்களுக்கு அவர் அற்புதம் செய்வாரு. பாருங்க, அவர் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன். எண்ணி முடியாத எண்ணி முடியாத அதிசயங்கள்னா அப்ப செய்துக்கிட்டே இருப்பாருல. அவரை நம்புற பிள்ளைங்க இருக்கலாம், அப்ப அவர் செய்துக்கிட்டே இருப்பாரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அவரை நம்புற பிள்ளைங்கள ஆண்டவர் ஒரு நாள் கைவிடப்பட்டதுல பெரிய காரியங்களை செய்கிற தேவன். இவ்வளவு பெரிய தேவாதி தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன். பாருங்க, ஒரு சாட்சி ஒண்ணு கேள்விப்பட்டேன், இப்ப ஞாபகத்துக்கு வருது. ஒரு இந்து சகோதரன் சகோதரிய திடீர்னு பைக்கில் வந்திருந்திருக்காங்க. வந்து இருக்கும்போது நேரம் ஒரு சர்ச்சுக்கு நேரம், ஒரு பந்தக சர்ச்சுக்கு நேராக அந்த பைக்கு நின்றுச்சு. பெட்ரோல் கிடையாது அதுல. அப்ப அந்த இடத்துல ஆண்டவரே உனக்கு நேராக இந்த வண்டி நின்றுச்சு, நான் உங்களை நம்புறேன். இனி இதுக்கு பிறகு போனாக்கா 8 கிலோமீட்டர் தூரம் போனதுக்கு பிறகுதான் பெட்ரோல் பங்க பார்க்க முடியும். நான் இப்ப என்ன பண்றது, காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டேனே. இந்த இடத்துல வேற எதுவும் கடை கடத்தலும் கிடையாது. நீங்க தான் இந்த இடத்துல இருக்கிறீங்க ஆண்டவரை, நாங்க உண்மை நம்புறேன், எனக்கு ஏதாவது அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லி ஒரு சோமினிட்டு ஒரு இந்து சகோதரன் பார்த்தா பட்டையும் கிட்டையும் பொட்டுமா ரொம்ப பயங்கரமா இருக்கிறாங்க உங்களை பாக்குறதுக்கு. அப்ப சொல்லிட்டு இது வண்டி மேல கை வச்சு சோமிட்டு வண்டி எடுத்தா வண்டி ஓடிக்கிட்டே இருக்கலாம். ஓடிக்கிட்டு கரெக்டா பெட்ரோல் இருக்கிற அந்த இடத்துல அந்த பேங்கிட்ட டக்குன்னு வண்டி நின்றுச்சான். அவ்வளவு தூரம் வண்டி ஆச்சரியமா பாருங்க. இப்படிதான் ஏசப்பா அதிசயங்களை செய்யறது. நமக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாது, இப்ப கூட நடக்குமான்னு சொல்லி. அதே போல நீங்க அவரை நம்பினா உங்களோட வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அதிசயங்கள் ஆண்டவர் செய்வாரு. பெரிய காரியங்கள் உங்களுக்கு ஆண்டவர் செய்வாரு. நீங்க அவரை நம்பி பாருங்க, அவரை நினைச்சு பாருங்க, அவரை கூப்பிட்டு பாருங்க. இந்த நாள்ல ஆண்டவரை நோக்கி ஆண்டவர் எனக்கு ஒரு அதிசயம் செய்யுங்கன்னு சொல்லி பாருங்க. ஏசப்பா உங்களுக்கு ஒரு அதிசயம் செய்வாரு. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க எனக்கு செபிக்கிறேன். பரிசுத்தம் நல்ல பிதாவே ஸ்தோத்திரம், நன்றி ஏசப்பா. அப்பா அந்த வசனத்தை கேட்ட உங்க பிள்ளைல ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நன்றி ஏசப்பா. ஏசப்பா உங்களுடைய பிள்ளைல ஆண்டவரே யாரெல்லாம் ஆண்டவரே இதை கேட்கிற அருமையான சகோதரன் சகோதரிகள் யாரா இருந்தானப்பா, இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை அதிசயங்களை நீ செய்யுங்க அப்பா. ஸ்தோத்திரம், நன்றி ஏசப்பா. அவர்களை ஆச்சரியப்படத்தக்கதாக ஆண்டவரே அப்பா நீர் கிரியை செய்யும். சகல ஜனங்களுக்காக இந்த உலகத்துக்கு வந்தீங்களப்பா. எல்லாரும் நேசிக்கிற தேவன் ஆண்டவரே, எல்லாரும் நீர் ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே. யாரெல்லாம் நோக்கி பாக்குறாங்களோ எல்லாரும் நீர் ஆசீர்வதிக்கிறவர், எல்லாருக்கும் நன்மை செய்யற தேவன் அப்பா. ஏசாப்பா நீர் ஆசீர்வதி பொருட்படுத்திக்கணும். இந்த நாள் கூட கத்தாவே ஸ்தோத்திரம். பிறந்த நாளை சந்திக்கிற பிள்ளைங்களுக்கா பெரியவர்களுக்கா ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஏசாப்பா திருமண நாளை சந்திக்கிற குடும்பத்தினர்களுக்கா ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு இந்த வருஷம் ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யும். யாரெல்லாம் ஆண்டவரை ஆண்டவர் அப்பா குழந்தை பாக்கியத்துல தடப்பட்டு போயிருக்கிறார்களோ அவர்களுக்கும் அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்கப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. தெய்வமே ஸ்தோத்திரம், ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரப்பா அப்பா ஸ்தோத்திரம். பிளமணத்துல வியாதியில இருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவரை நீர் அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க தெய்வமே அப்பா. ஸ்தோத்திரம், நீர் கிரியை செய்யுங்க. இந்த நேரத்துல உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் இந்த கால நேரம் இந்த நாள் ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யும். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம். பரிசுத்தம் நல்ல பிதாவே, ஆமென்.